காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் கேஎல்கேஎஸ் 3.0. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். 2/9/2025க்கான ஒரு கேரளா லாட்ரி கணிப்புகள் மட்டுமே பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம நேற்று என்ன போஸ்ட் கொடுத்துருந்தோங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 1/9/2025 நம்ம வந்து கேரளா லாட்ரி கேஸையும் கொடுத்தோம். ஓகேங்களா, வந்து ஆல் போர்டு 1 ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்தோம். ஆல் போர்டு 1 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஆல் போர்டு 1 பாஸு. அது மாதிரி ஃபேரில் பார்த்தீங்கன்னாக்கா 15/51, இதில் வந்து 51 பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதில் வந்து 51 பாஸு. 510 ரிசல்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 510 பாக்ஸு தான் போட்டுக்கிட்டு போயிடுச்சு. கொஞ்சம் கேவலமாக கொடுத்துட்டேன். 5 மீன் பண்ணேன். நடுவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 555 இருந்துச்சு. பார்த்தீங்களா, 15 தான் இருந்துச்சு. 150 தான் கொடுத்துருக்கணும். ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக என் ஃபோன் நம்பர் கடைசி 3 நம்பர் கொடுத்தனால முடிஞ்சு போச்சு. 051 பாக்ஸு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேணால் பேசலாம். சரி, நம்ம என்ன விஷயத்துக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா லைக்கை போட்டிங்களா? நேற்று வீடியோ பார்த்தவங்களாம் போட்டிங்களா போடலையா? சரி வாங்க, இன்றைக்குள்ளே கெஸிங் பார்ப்போம். ஓகேங்களா, 2/9/2025க்கான கேரளா லாட்ரியோட நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆல் போர்டு ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி இருக்குன்னா, லாஸ்ட்டு 510 அடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயரில் அந்த அடுத்த தடவை வரப்போ ரிசல்ட்டில் என்ன நம்பர் ஆல் போர்டு, இதை வச்சு தான் எடுக்க போகிறோம். இதை வச்சு எப்பட்றா நீ ஆல் போர்டு எடுக்க போகிற அப்படி தானே கேட்குறீங்க. வாங்க, அதையும் வச்சு நம்ம எடுப்போம் அப்படிங்கிறது தான் காட்ட போகிறோம். வந்துச்சுன்னா லாபம். ஓகே வாங்க, கெஸ்ஸிங்குள்ளே போகலாமா? வந்து பார்த்திங்கன்னா 664 470. ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் பொறுமையாக காமிப்பேன். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். ஓகேங்களா, 664 470 இதை வச்சு இந்த டேயில் 979 ஆல் போர்டு எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறது. ஆல் போர்டு எடுத்தாலே ஃபேர் ஈஸியாக எடுத்துடலாம். அதனால் ஃபஸ்ட்டு முதல்ல ஆல் போர்டு ஒரு 2 நம்பரை பொறுக்குவோம். முதல்ல எப்போதுமே கெஸ்ஸிங்க்கு வந்து 10 நம்பரில் 3 நம்பர் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு நம்பரை உடச்சி தள்ளி விடணும். அப்புறம் கரெக்டாக ஒரு 2 நம்பரை சூஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் அந்த 2 நம்பருக்குள்ளே ஃபேர் எடுத்து விளையாண்டாலே ஈஸியாக ஃபேர் பாஸ் ஆகிடும். வளன்னு பேசலை, விஷயத்துக்குள்ளே போவோம். 664 470 664 470. ஓகேங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா வகுத்தல் 1365 போடுறோம். இன்னும் கிடையாது, வருஷத்தில் 365 நாள். முன்னாடி ஒரு ஒன்றை போட்டுக்கிறேன், 1365. அவ்வளோதான். திருக்குறள் அதிகாரம் நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி, 1330 நினைக்கிறேன். அது வேணால் போட்டு பாருங்கள். நம்பர் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதில் நம்ம ஆல் போர்டு எதை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். கடுப்பாயிடுங்க இதுக்கு மேலே போட்டு அறுத்தனா, எனக்கு பொழுது போகல. ஓகேங்களா, இதில் ஆல் போர்டு எதை எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 7 இல்லாமல் ஆட்டம்ல பக்கத்தில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பாருங்கள், இங்கே 79 இருக்குது, இங்கே 86 இருக்குது. இது உள்ளேயே ஃபேர்லாம் உழுவுது பாருங்கள். இந்த 79 இங்கே ஜோடி போட்டிருக்குதா பாருங்கள். அடுத்த வருஷம் ரிசல்ட்டை பாருங்கள். அடுத்த வருஷம் பாருங்கள், 979 அடிச்சிருக்கு. 979 ரிசல்ட் வந்துருக்குது. ஓகேங்களா, 979 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 ஆல் போர்டு பாஸ். ஓகேங்களா, 9 ஆல் போர்டு பாஸ். மஞ்சள் கலராக இருக்கிறத சிவப்பு கலராக மாற்றிடுவோம். மங்களகரமாக இருக்கட்டும். முதல்ல மஞ்சள் ஆரம்பித்தேன். அடுத்து 365 979. ஓகேங்களா, 365 979. இதுலேருந்து இந்த நம்பர் ஆல் போர்டு வந்திருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபுல் நம்பர் தான் நான் எப்போதுமே கழிச்சு எடுப்பேன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைப்பேன். 365 வந்து போச்சு பார்த்தீங்களா. 979 8 1 இல்லாமல் ஆட்டம் இல்லை. ஓகேங்களா, 8 1 இல்லாமல் ஆட்டம் இல்லை. எந்த நம்பரை இம்பார்ட்டன்ட் ஆல் போர்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த 1ஆம் நம்பரையும் இந்த 8ஆம் நம்பரையும். ஓகேங்களா, 8 1 இல்லாமல் ஆட்டம் இல்லை. என்ன ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்குங்கிறத பார்ப்போம். அடுத்த வருஷம் என்ன அடிச்சிருக்காங்கிறது 129. ஓகேங்களா, 129 ரிசல்ட்டு. 1 ஆல் போர்டு இங்கே பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, 1 ஆல் போர்டு இங்கே பாஸ் ஆகிருக்கு. அப்போ 658 129. 658 129. 1 2 இல்லாமல் ஆட்டம் இல்லை. ஓகேங்களா, 1 2 இல்லாமல் ஆட்டம் இல்லை. ஓகேங்களா, 1 2 இல்லாமல் ஆட்டம் இல்லை. என்ன வந்திருக்குங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா,
பாருங்க 286 286 நமக்கு 2 ஆல் போர்டு பாஸ். 286 2 ஆல் போர்டு பாஸு. இங்கேயுமே இதில் ஃபேர்லாம் வருது. இப்போ பாருங்கள், நீங்கள் இதிலே பாருங்கள் 286 இருக்கா, இங்கே பாருங்கள் 82 இங்கே ஜோடி போடுது பாருங்கள். இதுலேயே ஒரு ஃபேர்லாம் கிடைக்கிது. இங்கே இருக்கிற நம்பர்லாம் இம்பார்ட்டன்ஸ்லாம் எடுத்துக்கணும், ஓகேங்களா. இப்போ அடுத்து போயிடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 488 286 இதுதான் நாளைக்கான விஷயம். 488 286 சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு நமக்கு 7 கிடைக்கிது, ஓகேங்களா. சிங்கிள் நம்பர் நமக்கு வந்து ஆல் போர்டு 7 கிடைக்கிது நாளைக்கு ஆல் போர்டு 7 ஓகேங்களா. ஆல் போர்டு 7 சப்போர்ட்டுக்கு 4 எடுக்கிறேன். அது இன்னொரு கல்சியில் என் கணக்கில் இருக்குது. நீங்கள் வேணும்னாலும் இதே நம்பரை வகுத்தல் 621 போடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 வரும், ஒன்றும் கிடையாது. அதுவும் நான் போட்டு காமிச்சிடறேன், ஓகேங்களா. ஆல் போர்டு 7 சப்போர்ட்டுக்கு 4. ஏன் அந்த 4 எடுக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா என்னது, நீ ரிசல்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன்னா இது இருக்கு பாருங்கள். 357 510 நேற்று கூட இதில் பாஸ் ஆகிருக்கு. இந்த மெத்தடில் இந்த வகுத்தில் 621 நேற்று இங்கே பார்த்திங்கன்னா 0-1 இருந்துச்சு. நேற்று இந்த இடத்துல 0-1 இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10 பாஸ். அது ஏபிபிசி ஏசி இந்த மெத்தடு சொல்லி கொடுத்தேன்ல, முதல்ல ஒரு முந்த நாள் வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா அதுலேயுமே ஒரு ஜோடி பாஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. இப்போ இதை வச்சு தான் இந்த குறிப்பாக இந்த இடத்துல உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு அடிக்குது. அதனால தான் சொல்கிறேன், நாளைக்கு வந்து ஆல் போர்டு மங்களகரமாக எழுதி கொடுத்துருவோம் மஞ்சளில். ஆல் போர்டு 7 4 இல்லாமல் நாளைக்கு மிஷினில் நம்பர் நிற்காது கேரளா லாட்ரியில், ஓகேங்களா. அது போக திஸ் மந்த் ஃபாலோ நம்பர் நான் கடைசியாக எடிட்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அதை காமிக்கிறேன். நான் பேசுகிறது வள தெரிஞ்சிச்சுன்னா நேராக அங்கே கடைசியில் போயிடுங்க, வினி நம்பர் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு நீங்களும் மெத்தேடுக்கு புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் ஓப்பனாக கற்றுக் கொடுக்குறேன். யாருமே இந்த மாதிரிலாம் டேரெக்டாக பேனா எடுத்து நோட் எழுதிட்டு போயிடுவாங்க. நான் மட்டும்தான் உங்களுக்கு மெத்தேடு கற்றுக் கொடுக்குறேன், ஓகேங்களா. பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கான ஃபாலோவிங் செட்டு, ஓகேங்களா. ஃபாலோவிங் செட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இது சேனலில் நான் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் ஒன்ஸ் நான் ஒரு 2 டைம் மட்டும் போட்டு காமிக்கிறேன், ஓகேங்களா. ஒரு லாஸ்ட் 1 மந்த் ரிசல்ட்டை மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த 1ஆம் தேதியை வச்சு அடுத்து வந்து ஃபாலோவிங் செட்டு எடுக்கிறது எப்படின்னா 514 226, ஓகேங்களா. 514 226 ஆட்டோமேட்டிக்காகவே பாதி இங்கிலீஷு பாதி தமிழ் தான் வருது. ஸோ தருப்பேன் இருங்க. இது வந்து இந்த கால்குலேட்டர் வந்து கம்ப்யூட்டர் மாதிரி லேட்டாகவும் ஓப்பன் ஆகிறதுக்கு. 226 முக்கோணம் 6 நடுவில் ஒரு புள்ளி வச்சுக்க வேண்டியதான், ஓகேங்களா. இது போன மாதம் இதே மாதிரி தான். இப்போ ஃபாலோ நம்பர் 1481 நான் வீடியோ போடாட்டியும் இந்த மெத்தட் வந்து எல்லா மாதமும் பாஸ் ஆகிருக்கு. எல்லா மாதம் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஏசியில் உள்ள நம்பர் தான் ஆல் செட் எடுக்கணும், ஓகேங்களா. 14 தான் கணக்கு, 14 41 தான் கணக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 14 ஆகஸ்ட் மாதத்தில் 2ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா 14 அடிச்சிருப்பாங்க, பிசி 14. அதுக்கப்புறம் ஒரு 184 இறங்கியிருக்கும் பாக்ஸில். அதுக்கப்புறம் 184 2 டைம் பாக்ஸ் இறங்கியிருக்கும் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா. இந்த நம்பர் அப்படியே பாக்ஸாக விழுந்துச்சு. அப்போ இந்த மாதத்துக்கான ஃபாலோவிங் செட் என்னங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி 1ஆம் தேதி ரிசல்ட்டை வச்சு 357 510 357 510 முக்கோணம் 6, ஓகேங்களா. 6 கலர் மாற்றிடுறேன், ஓகேங்களா. இதில் வந்து இந்த ஏசி நம்பர் தான் செட்டாக எடுக்கிறோம், ஓகேங்களா. அப்போ 28, ஓகேங்களா. 28 ஆளில் 28 திஸ் மந்த் ஃபாலோவிங் செட்டு 28 82, ஓகேங்களா. பாக்ஸு அதையே கூட ட்ரை பண்ணலாம். பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 802 பாக்ஸ், ஓகேங்களா. 802 ஃபாலோவிங் பாக்ஸ் திஸ் மந்த்துக்கு. அதோட டீபோர்ட் நம்பர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. 2882 ஃபாலோவிங் நம்பரு. அப்புறம் நாளைக்கான என்ன நம்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதையும் நான் காமிச்சு எடிட்டிங் பண்ணி வச்சுட்டேன். அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நாளைக்கான இதுதான் ஃபேர். 2 ஃபேர் எடுத்து வச்சுருக்கேன். 2 நம்பருக்குமே நான் ஃபேர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா ஒரு சேஃப் அண்ட் சைடுக்காக தான், ஓகேங்களா. ஒரு சேஃப் அண்ட் சைடுக்காக தான் 2 நம்பருக்குமே நாளைக்கு வந்து ஃபேர் எடுத்து வச்சுருக்கிறேன். 7 ஆல் போர்டு வந்தால் இந்த ஃபேர் அடிக்கணும் கம்பல்சரி. 4 ஆல் போர்டு வந்தால் அந்த ஃபேர் அடிக்கணும்.
ரெண்டுமே நீங்கள் கேரளாவில் போய் டிக்கெட் வாங்கினாலும் லாபம் தான். புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சில விஷயங்களை இப்படி தான் நான் பேச வேண்டியிருக்கு. ஓகேங்களா. ஆல் போர்டு 7 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கிறேன். சப்போர்ட்டுக்கு 4. ஓகேங்களா. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 7508047118. ஓகேங்களா. கொஞ்சம் உங்களோட நண்பர்கள் குரூப்புக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நிறையா குரூப்புக்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. நிறையா குழுவில் இருப்பீங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வெறும் 1000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. நிறைய ஷேர் பண்ணிங்கன்னா அது மூலிமா நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. எனக்கும் டெய்லி வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். நீங்கள் எனக்கு ஆர்வம் தரதெல்லாம் ஒன்று தான், லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் தான். அது கூட எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. சரி, ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ டு ஆல். மீண்டும் ஒரு நல்ல ஒரு ட்ரிக் வீடியோட உங்களோட வந்து விடைபெறுறது நான் உங்களுக்கு கேள்வி சார் 3.0. தேங்க்யூ டு ஆல். வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நன்றி.